என்னோட ஸ்டாண்டை சொல்லிடுறேன். அவர் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் லீடர், கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சவர், மக்கள் உணர்வை தெரிஞ்சவர், ஒரு சாமானியனாக இருந்து இந்த அளவுக்கு 3 ஜம்ப் முடிஞ்சு 4வது ஜம்புக்காக எதிர்பார்க்கக்கூடிய அளவுன்னா அவரோட உழைப்பு, விவேகம், திறமெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிரில்லியன்ட் லீடர். அவருக்கு தெரியாததில்லை. என்னோட கணிப்பு என்னென்னா, சீமானை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி பஞ்சாப் இதை ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு என்னோட கணக்கு. தனிச்சே போட்டிங்கிறதான் அவருக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவருக்கு கொள்கைகளை முழுமையாக சொல்லி அவர் நிற்கிறது அது சரியான ஒரு யுக்தியாக இருக்க முடியும். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 7.4% வாக்கெடுத்த ஆம் ஆத்மி பார்ட்டி 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2022 சட்டமன்ற தேர்தலில் பஞ்சாபில் 42% வாக்குகளுக்கு மேலே பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்குதுன்னா அவங்க தொடர்ந்து தனிச்சே போட்டியிட்டு தன்னம்பிக்கையோட மக்களை நம்பி நிற்கிறது தான் காரணங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதை சீமானும் பின்பற்றலான்னு நான் கருத